பொதுவாக வந்து ஆண்டினுடைய அந்த தொடக்கம், இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் படி, அதாவது இந்திய அரசின் சட்டப்படி பொதுவாக ஆளுநர் உரை என்பது அரசனுடைய அந்த பாலிசி, அதாவது அந்த ஆண்டிற்கான அந்த கொள்கைகளை பொதுவாக வந்து அவர் வந்து படிப்பது வழக்கம். அந்த கொள்கைக்கு வந்து பொதுவாக வந்து சட்டமன்றத்திலே அவர் உரையாற்றுவது வழக்கம். இது வந்து காலங்காலமாக இருக்கின்ற நடைமுறை. 1961களில் தான் முதலாக வந்து தமிழ்தாய் வாழ்த்து என்பதே வந்து சட்டப்பேரவையில் வந்து உச்சரிக்கப்பட்டது. ஸோ அதுவரையில் என்னென்னா, முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்தோம், அதுக்கு பிறகு வந்து இது இறுதியில் வந்து தேசிய கீதம் வந்து ஒலிப்பது தான் வந்து காலங்காலமாக இருக்கின்ற ஒரு மரபு கூட. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு பதவியேற்பு விழா நிகழ்ச்சி, அது வந்து ஆளுநர் வந்து அவருடைய மாளிகையில் நடத்தும்போதோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அங்கேயும் முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் வந்து அங்கே வந்து இசைக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இசைக்கப்பட்டு ஒரு ஷார்ட் வெர்ஷன் வந்து தேசிய கீதம் வந்து இசைக்கப்படும், அதாவது அந்த மியூசிக்கு. அதன் பிறகு இறுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான வந்து தேசிய கீதம் வந்து இசைக்கப்படுகின்ற ஒளிபரப்பப்படுகின்ற அந்த நிலை இருக்கும். இது வந்து ஒரு மரபை நான் சொல்கிறேன். இது வந்து திமுகவுக்கோ இல்லை யாருக்கோ வந்து நான் வக்காலத்து வாங்குகிற ஆள் இல்லை. பொதுவாக தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி என்ன மரபோ அதுதான் வந்து ஆளுநரும் வந்து முறையாக வந்து அதை கடைபிடிப்பது அவருடைய கடமை. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. பல்வேறு பிரச்சனைகள் உள்ள ஒரு நிலையில், உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய தெரியும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளான விஷயம் இன்றைக்கி நாடு முழுவதும் தீப்பற்றிடுது. அதே போன்று பல்வேறு பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வந்து தீப்பற்றிருந்த நிலையில் ஒரு திசை திருப்புகின்ற முயற்சியாக இது வந்து ஆளுநரும் அதே போன்று இவர்களும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு நாடகம் என்று கூட நம்ம வந்து சொல்ல முடிகின்ற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இன்றைக்கி அவருடைய கருத்துக்களாக இன்றைக்கி இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து நான் வந்து என்ன நடைமுறை அதை தான் வந்து சொல்லிட்டேன். சரி, இப்போது ஒரு வாதத்துக்காக எடுத்துங்க. இப்போ ஆளுநர் பொறுத்தவரையில் ஆளுநர் உரை படிக்கலை. இப்போது ஆளுநர் வந்து ஒரு பதவியேற்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பதவியேற்பு உறுதிமொழியில் ஐன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வந்து யார் பதவி ஏற்காங்களோ அவங்க பேரை சொல்லிவிட்டு அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணதான் அர்த்தம் அது. ஆனால் இன்றைக்கி ஆளுநர் பார்த்தா முழுவதுமாக புறக்கணிச்சார், அதாவது பாய்காட் பண்ணிட்டார், அதாவது புறக்கணிச்சிட்டார். அந்த ஆளுநர் உரையை வந்து புறக்கணிச்சிட்டார். அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட வந்து பேரவைத் தலைவர் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணலன்னும் போது இன்றைக்கி சட்டப்படி பார்த்தா சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை என்பது இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஆளுநர் உரை இல்லாத ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து பேரவைத் தலைவர் வந்து ஆளுநர் உரையை வந்து வாசிக்க முடியும்? அவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோன்னா கவர்னருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்போ அவர் ஆளுநர் வந்து ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு அவர் வெளியேறிந்தால் பேரவைத் தலைவர் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஆனால் பேரவைத் தலைவர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளுநர் வந்து ஒரு வார்த்தை கூட அதில் வந்து வாசிக்காத சூழ்நிலை அவர் முழுமையாக புறக்கணிச்சுட்டு பாய்காட் பண்ணிட்ட பிறகு இவர் வாசிக்காருன்னா அது ஆளுநர் உரை இல்லை, பேரவைத் தலைவர் உரையாக தான் நிச்சயமாக வந்து அதை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ பேரவைத் தலைவர் உரைன்னு எடுத்துக்கணும்னா அப்போது நாளை இப்போ சட்டமன்றம் அடுத்தடுத்து கூடன்ற சூழ்நிலை பொதுவாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது ஒரு வாதம் நடைபெறும். முன்மொழிந்து வழிமொழிந்து தீர்மானம் இறுதியாக வந்து முதலமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்லுவார். இப்போ அதில் என்ன போட போகிறீங்க? நீங்கள் ஆளுநர் உரைன்னு போட போகிறீங்களா, இல்லை வந்து மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவருடைய உரையின் மீது விவாதம் அப்படின்ற அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்களா? நீங்கள் அதுதான் இப்போ வந்து எல்லா தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. ஏன்னா ஆளுநர் உரையை அங்கே வந்து நிகழ்த்தாத பட்சத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது வந்து எப்படி விவாதம் நடக்கும்? அப்போ பேரவைத் தலைவர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தின் மீது தான் வந்து விவாதமா, அந்த உரையின் மீது தான் விவாதமா? இப்போ அதான் கேள்வி. இப்போ